வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெப்ளாய்மெண்ட் பைப்லைன் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுக்கு டெப்ளாய்மெண்ட் தான் தெரியும். ஒரு கோடிங்கை முடிச்சுட்டு அப்புறம் அதை டெலிவரி பண்ணுற ஸ்டேஜ் தான் நம்ம டெப்ளாய்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். அதில் இருக்கிற அந்த பைப்லைன் ஸ்டேஜஸ் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரி, இது வந்து ஒரு ஆட்டோமேட்டட் ப்ராசஸ். இது என்ன பண்ணும்னா கோடை முடித்ததுக்கு அப்புறமா அந்த ப்ரொடக்ஷனை ரிலீஸ் பண்ணி விட்டுரும். அதாவது ஒரு குவாலிட்டி உள்ள ப்ராடக்டை நம்மளுக்கு முடிச்சு கொடுக்கறது தான் இந்த டெப்ளாய்மெண்ட் பைப்லைன். ஸோ மல்டிபிள் ஸ்டேஜஸ் இருக்கும் இல்லையா, அதை நம்ம வந்து பில்டிங், டெஸ்டிங், டெப்ளாய்மெண்ட் இந்த ஸ்டேஜில் தான் வரும். இட் இஸ் எ கீ ப்ராக்டிஸ் இன் DevOps அண்டு கண்டினியூவஸ் டெலிவரி. ஸோ இந்த DevOps எல்லாமே இது நம்ம இந்த டெப்ளாய்மெண்ட் பைப்லைன்லாம் யூஸ் பண்ணுவோம். சரி, இதில் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது? மொதல் ஸ்டேஜு சோர்ஸ் ஸ்டேஜ், அதாவது கோட் கமிட்னு சொல்லுவாங்க. டெவலப்பர்ஸ் என்ன பண்ணோம்னா வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னு ஒன்று இருக்கும், நிறைய இருக்குது. எக்ஸாம்பிள் ஒரு கிட்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமில் நம்ம அந்த கோடை முதல்ல புஷ் பண்ணணும். புஷ் பண்ணிவிட்டு ஒரு ஈவெண்ட்டை ட்ரிகர் பண்ணி நம்ம அந்த பைப்லைனை ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜாக போகும். ஓகேங்களா? ஸோ முதல்ல ஸ்டேஜை பில்டு பண்ணணும். அதுக்கு முதல்ல கோடை வந்து கம்பைல் பண்ணிவிட்டு எதெல்லாம் ஏதாவது ஒரு மாடியூல்ஸு டாஸ்க்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதெல்லாமே ரீசால்வ் பண்ணணும். ஸோ டிபெண்டன்ஸ் நிறையா இருந்துச்சுன்னா, எங்கேயாவது ஒரு பைப்லைனில் அதோடைய டிபெண்டன்சி அதிகமாகிடுச்சுன்னா ஒரு டாஸ்க்கை மட்டும் விட்டுட்டு மற்ற டாஸ்க்கையும் நம்ம மாற்ற வேண்டிய நிலைமை வந்துடும். ஸோ அந்தமாரி பிரச்சனைலாம் இருக்குது. இதில் ஆர்டிஃபேக்ட்ஸ் அதை ஜென்ரேட் பண்ணணும். எக்ஸாம்பிள் ஜார், வார், டாக்கர் இமேஜஸ் இதெல்லாமே ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். டூல்ஸ் பயன்படுத்துறது, நீங்கள் எதாவது ஞாபகம் வச்சுக்கிறது எதனா 2 டூல்ஸ் எழுதுனா கூட ஓகே தான். மேவன், கிராடல், வெப்பேக், டாக்கர் இதெல்லாமே. சரி, இப்போ ஆட்டோமேட்டட் டெஸ்டிங் பண்ண போகிறோம். அதாவது அதில் யூனிட் டெஸ்ட், ஒவ்வொரு காம்போனண்ட்டையும் இண்டிவிஜுவலாக டெஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இன்டெகிரேஷன் டெஸ்ட், அதாவது 2-3 காம்போனண்ட் இருக்கும் இல்லையா, அதை அதோட இன்ட்ராக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அதை டெஸ்ட் பண்ணுவோம். அப்புறம் யூசருடைய சினாரியோ எல்லாமே வேலிடேட் பண்ண முடியுதா, யூசர் ஒரு இன்புட் கொடுக்குறாரு அதை எடுத்துக்குதா, அதெல்லாம் செக் பண்ணுவோம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே பெஸ்ட்டு டூல் வந்து செலினியம் டூல் தான். இதை தான் பயன்படுத்துவாங்க டெஸ்டிங்கில். JUnit, செலினியம், போஸ்ட்மேன், சிப்ரஸ். நெக்ஸ்ட் கோட் அனாலிசிஸ் அண்ட் குவாலிட்டி செக். ஸோ இது மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது இந்த சோனார் கியூப் தான் கம்பெனிஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டாட்டிக் கோட் அனாலிசிஸ் டு ஃபைண்ட் பக் ஆர் வல்னரபிலிட்டிஸ், ஏதாவது பக் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆர்டிஃபேக்ட் ஸ்டோரேஜ், அங்கே ஆர்டிஃபேக்ட் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு டேட்டாபேஸ் மாதிரி. அப்ளிகேஷன்ஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் ஆர்டிஃபேக்ட் ரிப்போசிட்டரிஸ், JFrog ஆர்டிஃபேக்ட்ரி, நெக்ஸஸ் ரிப்போசிட்டரி. நெக்ஸஸ் தான் மோஸ்ட்டாக பயன்படுத்துவாங்க. ஸ்டேஜிங் டெவலப்மெண்ட், ஒரு கோடை வந்து டெப்ளாய் பண்ணுவாங்க என்விரான்மெண்ட்டில் இன்னும் ஃபர்தராக டெஸ்ட் பண்ணுறதுக்கு. அப்போ தான் நம்மளுக்கு எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, அது எவ்வளோ டேட்டாஸை அக்செப்ட் பண்ணிக்குது, அந்த டெஸ்டிங் எல்லாமே இதில் தான் பண்ணுவாங்க. ஃபைனலாக அப்ரூவல் ஸ்டேஜ். இது வந்து அப்ரூவல் ஸ்டேஜ் எதுக்குன்னா குவாலிட்டி அஷூரன்ஸ் செக் பண்ணுறதுக்கு. செக்யூரிட்டி, மேனேஜ்மெண்ட் டீம்ஸ் எல்லாமே முதல்ல இதை முடிவு பண்ணி, அதாவது அந்த ப்ரொடக்ஷன் கொண்டு போகிறதுக்கு முன்னாடி இது எல்லாமே ஒரு அப்ரூவல் ஸ்டேஜ். இது ஒரு ஆப்ஷனல் தான். சில கம்பெனி யூஸ் பண்ணுவாங்க, சில கம்பெனி யூஸ் பண்ண மாட்டாங்க. ப்ரொடக்ஷன் டெப்ளாய்மெண்ட், ஃபைனல் டெப்ளாய்மெண்ட் டு லிவ் என்விரான்மெண்ட், அதாவது ஃபைனல் ஸ்டேஜ், எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு போச்சு, இப்போ ப்ராடக்ட்டை டெலிவரி பண்ணுற ஸ்டேஜ். ஸோ அதுக்கு டெக்னிக், ப்ளூ க்ரீன் டெக்னிக், கேனரி, ரோலிங் அப்டேட்ஸ் இதெல்லாமே நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. வெறும் நீங்கள் பேர் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். மானிட்டரிங் அண்ட் ஃபீட்பேக், அப்ளிகேஷன் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் எரர்ஸ் ஆர் மானிட்டர்ட் போஸ்ட் டெப்ளாய்மெண்ட். ஸோ கொடுத்ததுக்கு அப்புறமா, ஒரு ப்ராடக்டை செஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறமா அது அப்ளிகேஷன் எப்படி பர்ஃபார்மன்ஸ் ஆகுது, ஏதாவது எரர் வருதா, பக்ஸ் ஏதாவது இருக்கா, அதை எதாவது நம்ம ஃபிக்ஸ் பண்ணுமா செக் பண்ணிகிட்டே இருக்குது, ஃபீட்பேக் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. ஸோ ஒரு டெப்ளாய்மெண்ட் பைப்லைன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு பிளாக்ஸாக இருக்கும். அது எல்லாமே ஒரு பைப்லைன் கனெக்ஷன்ஸ் இருக்கும். அதான் இந்த ஸ்டெப்ஸு தான் அந்த பைப்லைன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஆர்டரில் இருக்கும்பொழுது என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது? ஃபாஸ்டர் டெலிவரி, அதாவது இது எல்லாமே ஒரு ஆட்டோமேஷன்ஸ்லேயே தானவே எல்லாமே டெப்ளாய்மெண்ட் பண்ணிக்கும். கன்சிஸ்டன்சி, ஸோ எரர் எல்லாமே குறைச்சி நம்மளுக்கு பர்ஃபெக்ஷனாக இருக்கும். இயர்லி பக் டிடெக்ஷன், இது ஆட்டோமேட்டிக் டெஸ்ட் பண்ணுறதுனால ஸ்டார்டிங்கே என்னென்ன எரர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிரும். ரெடியூஸ்டு ரிஸ்க், இது ரொம்ப ஸ்மால் ப்ராசஸ் தான். ஸோ ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், ரிஸ்க்லாம் குறைச்சிக்கலாம். அதில் சேலஞ்சஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ், அதாவது ஸ்டார்டிங்கில் இது உள்ளே கொண்டு வரோம் இல்லையா, டெப்ளாய்மெண்ட் பைப்லைனுக்கு அந்த ப்ராசஸை கொண்டு வரும்போது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அது ஒன்று. இதுக்கு நிறைய கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டோடைய முக்கியத்துவம் அதிகமாக ஏற்படும். யாருக்கெல்லாம் வந்து இந்த DevOps
ஆட்டோமேஷன் நாலேஜ்லாம் இருக்கோ அவங்க இதில் வேலை செய்யலாம். டூல் இன்டகிரேஷன். ஸோ எல்லா டூல்ஸையும் இதில் வந்து ஒருங்கிணைச்சு வேலை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். காஸ்ட், இதில் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட்டு கொடுக்கணும். ஏன்னா அந்த DevOpsல நம்ம பயன்படுத்துறதுனால அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டு, டைமும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கும். எதுனா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த டியூரேஷன்லாம் ப்ராசஸை கொண்டு வரத்துக்கு, குறிப்பிட்ட டியூரேஷனில் கொண்டு வரத்துக்கு ப்ராசஸை. ஸோ இது எல்லாமே நம்ம சேலஞ்சஸாக சொல்லலாம். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஃபஸ்ட், டெப்ளாய்மெண்ட் பைப்லைன்னா என்ன? ஸோ அதுக்கான டெஃபினேஷன் சிம்பிளாக விஷயத்தை புரிஞ்சுட்டு நீங்கள் ஓனாக எழுதுங்க. ஹெட்டிங்ஸ் மட்டும் ஞாபகம் கூட வச்சுக்கிட்டு. ஸ்டேஜஸ் ஆஃப் டெப்ளாய்மெண்ட் பைப்லைன். ஸோ அதோடைய கண்டினியூவேஷன், finally advantages, challenges and disadvantages. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். Fuji Silver Academy Strength Success Clarity. வணக்கம்.